சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர் திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி. வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இப்போது இந்த அரசியல் களத்தில் இப்போ நான் இந்த அண்ணா டிவிக்கு பேட்டி எடுக்கிறேன். மிக்க பெருமை அடைகிறேன். ஏன்னா அறிஞர் அண்ணாவின் பேரில் இந்த டிவின்னும் போது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் திராவிட இயக்கத்தாரெலாம் ஒரு அறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் பேரை சொன்னாலே நாங்கள் மிக்க சந்தோஷமும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அதனால் நான் இதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி நான் பேட்டி கொடுப்பேன். இன்றைய இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பார்வை, நீங்கள் எழுத்தாளரும் கவிஞரும் மேடை சிறப்பு பேச்சாளருமா நீங்கள் அரசியல் களத்தில் பல தளங்களில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா நாடாளுமன்ற தேர்தலும் என்னுடைய வயதுக்கு நான் பார்த்துட்டேன் சார். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல், மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இந்த தேர்தலால் நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை இன்னைக்கு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடிய தேர்தல். மக்கள் தான் இதை முடிவு எடுக்கணும். இது ரெண்டாம் கட்ட சுதந்திர போர். நான் சொல்ல போனால் இந்த நாட்டின் சுதந்திரத்தை வாங்குவதற்காக தன் ரத்தத்தை சிந்தி எத்தனையோ பேர் விடுதலை போராட்ட வீரர்கள், இந்த வீடே ஒரு விடுதலை போராட்ட வீரர்களின் வீடு தான். என திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை அவர்கள், he was a freedom fighter. இந்த நாட்டுக்காக உழைத்தவர், இந்த நாட்டில் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர். இப்போ நடக்க போகிறது இது ஒரு ரெண்டாம் கட்ட போர். இது ரெண்டாம் சுதந்திரம் வாங்குவதற்காக இன்னைக்கு நாங்கள் அரசியல் இந்த தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவெடுப்பது தான் நாம் கிடைக்க போக ஒரு பெரிய வெற்றி, மக்களுக்கு கிடைக்க போகின்ற வெற்றி, சுதந்திரத்துக்கு கிடைக்க போகிற வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. நம்ம ஜனநாயகத்தை வெல்ல வேண்டும் என்றால், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இம்முறை திமுகவுக்கு வாக்களிங்கள், உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று தான் நான் கேட்கிறேன். இப்போ பெரிய அகில இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது இவிஎம் மிஷின், அது விவிபேட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சில பித்தலாட்டங்கள்லாம் இந்த ஓட்டு பதிவிடும் கருவியில் இருக்குது அப்படின்னு பல்வேறு தளத்திலிருந்தும் புகார்கள் வருகிறது. இப்போ தேர்தல் ஆணையம் கூட அதை வாங்கி தன்னுடைய இருக்கைக்கு அடியில் வச்சுருவாங்களே தவிர அதுக்குண்டான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான புகார்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான புகார்கள் தேர்தல் ஆணையம் தான் இதை ரெக்டிஃபை பண்ணி முடிவெடுக்கணும். நியாயமான முறையில், நேர்மையான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம், மக்களுடைய நோக்கமும் கூட. ஏன் நியாயமான முறையில் இது செயல்படும், இதை நாங்கள் கேட்குறோன்னா இதில் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால தான் கேட்குறோம். ஏன்னா எது ஒன்றும் ஆகலாம். அதனால் ஆளும் கட்சி சார்ந்ததுன்றது நம்ம சொல்ல முடியாது. யாரையும் குறை சொல்லி பேசலை. தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்குது. அந்த பவராக எடுத்து அவங்க செய்யலாம் இல்லைங்களா? அதை எடுத்து டேபிள் கடியில் போடணுன்ற அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இந்த தேர்தலே இருக்குது. தேர்தல் ஆணையம் தான் எங்களுடைய வெற்றியெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியது. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவங்க தான் எங்களுடைய வெற்றி நிர்ணயம் பண்ணோன்னா தேர்தல் ஆணையம் தான் சரியான முறையில், நேர்மையான முறையில், கரெக்டான முறையில், பாதையில் தான் அது போய் அவங்க பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களுடைய வேலையை பண்ணாமல் இதை தூக்கி வச்சுட்டாங்கன்னா இதை நம்ம யாரை குறை சொல்வது, எங்கே போய் சொல்வது, அதாவது மலையே சாஞ்சப்புறம் யார்கிட்ட போய் குறை சொல்வது? இதை நாங்கள் போராடி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் தர்மம் வெல்லும், உண்மை வெல்லும். மக்கள் அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய கஷ்டங்களும் பதில் சொல்லும் இந்த தேர்தலில். இதை தான் நான் சொல்கிறேனே தவிர தர்மம் வெல்லும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இது ஏன்னா இந்த நாட்டில் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும். மதவாத சக்திகள் உள்ளே வரக்கூடாது. ஹி ஷுட் நாட் அலவ். இந்த மதவாதி சக்திகளை உள்ளே வரவே கூடாது. இதனால் பல ஜாதிகளை அடிச்சுட்டு சத்து இரத்த கலரையே தான் ஆகிடும். அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மக்கள் ஒரே ரத்தம் ஓடி, ஒரே ரத்தம், சிகப்பு ரத்தம் தானுங்க மக்களுக்கு. இதை ஏன் பிரிவினை? இது ஏன் இந்துஸ், இது ஏன் கிறிஸ்டியன், இது ஏன் முஸ்லிம்? ஒரே எல்லாமே கடவுள். நம்ம கடவுளை நினைச்சு
நம்ம ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள, அந்த கடவுளை வந்து ஏன் பிரிவினையாக பிரித்து ஏன் பார்க்குறீங்க? கடவுளை ஏன் பிரிக்கிறீங்க? காட் இஸ் தேர், அவ்வளோதான். அது கிறிஸ்தவ கோயில் சர்ச்சுக்கு வந்து முஸ்லீம்கள் வரலாம், தர்காவுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் போகலாம், இந்துக்கள் போகலாம். போன முறை மழை வந்தது, யார் வந்தாங்க சார்? கேம் அண்ட் ஹெல்ப் த பீப்புள். யார் வந்து உதவி செஞ்சது? மாஸ்கில், ட்ரிப்ளிகேன் மாஸ்கில் நான் போய் பார்த்தேன், எத்தனையோ பேர் படுத்தாங்க. ஜாதி மதத்தை வச்சா அவங்க. ஆனால் நான் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, நான் முஸ்லீமுக்கு ஆதரவாக நான் பேசலை. ஆனால் உண்மை நடந்ததை சொல்கிறேன். அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. மாஸ்கில் இருக்கிறவங்க மழையில் தங்கிறதுக்கு வீட்டில் தண்ணி வந்து எல்லாரும் வந்து அங்கே படுத்துக்கிட்டாங்க. குழந்தைங்க, சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் காப்பாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஜாதி மதத்தை கொண்டு வந்து, ஜாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் அரசியல் நடத்துபவர்கள் தலைவர்களே இல்லை, அது ஒரு கட்சியே இல்லைன்றது தான் எங்களுடைய வந்து கருத்து. எத்தனையோ பேர் கலைஞர் வந்து ஜாதியை வச்சிய மதத்தை வச்சாக வந்து கட்சியை நடத்தினாரு. சொல்லுங்க, எம்ஜிஆர் நடத்திட்டாரா? இல்லை வந்து ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்களா? அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரையில இந்த பிஜேபி என்ற கட்சியை வந்து உள்ளே நான் சேர்க்க மாட்டேன்னு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அவர்கள் கட்சியிலேருந்து அந்த அம்மாவுடைய கொள்கையை வந்து புறம் தள்ளி விட்டு அந்த டிடிவி, மானங்கட்ட டிடிவி தினகரெல்லாம் போய் ஒரு சீட்டு பிஜேபியில், மோடியை நான் உள்ள விட மாட்டேன்னு சொன்ன வாய் அது. 18 எம்எல்ஏக்கள் தன் பதவியை துறந்து இபிஎஸ் உடைய இது சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. நீ என்ன பண்ண? நான் மோடியை உள்ள அனுமதிக்க மாட்டேன், பிஜேபி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை பிச்சை வாங்கிட்டு போய் என் ஜாதிகாரர் இருக்கா ஓட்டு போடுன்னு சொல்ல வெக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு தலைவர்னு சொல்றீங்க, எல்லாம் யாரு? ஏன்னா ஒரு வேலைக்காரன். அந்த அம்மா வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கொடுத்து ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய கொள்கைக்கே வந்து எதிராக போற எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவங்கெல்லாம் அகற்றப்பட வேணும் சார், இவங்கெல்லாம் துரத்திடணும், சமுதாயத்தை விட்டு துரத்தணும். இந்த மாதிரி குரூப் எல்லாமே ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்குறவங்க எல்லாருமே சமுதாயத்தை விட்டு துரத்தணும் சார். அதே போல் இந்த ராமதாஸ், அவருக்கெல்லாம் நல்ல மரியாதை இருந்தது, இப்போல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது ராமதாஸ் சார் எல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜாதி, அவங்க ஜாதியாருக்கு எதுவுமே செய்யறதில்லை. தன்னுடைய வளர்ச்சி, தான் குடும்ப வளர்ச்சி, இதை மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. திராவிட கட்சி மேலே ஏறி சவாரி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் வியாபாரிகள் அவங்க எல்லாமே. இன்னைக்கு என்ன அரசியல் எலெக்ஷன் வந்தாலே இவங்களுக்கு எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க, இதெல்லாம் பார்த்து செட்டில் ஆகி தானே வாங்குறாங்க. அதனால் வந்து இந்த பீப்புளெலாம் மக்களுக்காக கிடையாது சார். சும்மா நான் ஜாதி கட்சியை வச்சு நீ ஏமாற்றிக்கிட்டு தைலாபுரத்தில் என்ன ராஜபோக வாழ்க்கை, யாருடைய காசு, மக்களுடைய காசு, ஒன்றுமே எல்லாம் நடந்து போனவங்க தான். ஒரு வீடியோ வந்தால் தான் நான் ஒரு விழாக்கு வரேன்னு சொன்ன ராமதாஸ் சார் தானே நீங்கள்லாம். எல்லாம் வந்து இவங்கெல்லாம் அகற்றப்பட வேணும். நானும் என் குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் மருமக அவங்க நிற்கிறாங்க, அவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அன்புமணி சார் என்ன தோற்றுருவாருன்னு தெரியும், மருமகளை நிற்க வைக்க என்ன, தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். மக்கள் ஆனால் எப்படி தான் அந்த ஜாதி ஆட்கள் வந்து இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அந்த வன்னியர் ஜாதிக்கு அவங்களாம் அந்த வன்னியர்ஸே கிடையாது அவங்க கட்சியில், சும்மா பொய். இவர்களெல்லாம் எப்படி தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்களோ தெரியல. நான் தலைவர்களெல்லாம் நல்ல தலைவர்களை இவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போது சுதந்திரம் இந்தியாவுக்கு வாங்கும்போது அனைத்து மக்களும் போராடி தான் பெற்றாங்க. அவர்களை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், மற்ற சைவ சமய சார்பற்ற எல்லாமே வந்து போராடி வாங்க பெற்றது தான் இந்த சுதந்திரம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்திய குடியுரிமை சட்டம் CAA அதெல்லாம் வந்து அவசியம் தானா? இது வந்து மக்களை ஒன்றிணைக்குமா, இல்லை பிரிவுபடுமா, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வந்துருமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை? அதுதான் சார் எங்களுக்கு திராவிட கட்சிக்கு வந்து திமுக அவர்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, இந்த குடியுரிமை சட்டமே வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கும், இந்த பெரிய ஒரு கலவரத்துக்கு வந்து நின்றுடும் இந்த குடியுரிமை சட்டம். இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இங்கே யாருமே ஏற்றுக்க முடியாது. நம்ம இந்தியாவில் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இவங்க கொண்டு வரதெல்லாம் பாருங்கன்னா GST, சோறு தின்ற சோறுக்கு GST கட்ட, நான் பசிக்கு நான் போய் சாப்பிட்றேன், நான் ஏன் போய் கட்டிட்டு வரணும்? தின்ற சோறுக்கு கேட்டால் நீ கட்டி தான் ஆகுது, நீ ஏன் ஹோட்டலுக்கு போகிறேன்னுவாங்க. யார்? நிர்மலா சீதாராமன். அதே போல் என்ன சார் பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறி இருக்குது, இப்போ குறைச்சிருக்காங்க. கேஸ் விலை எவ்வளோ ஏறி இருக்குது. அன்றாட பீப்புள் வந்து தினம் வந்து இன்னைக்கு யாருமே வந்து அடுப்பில் சமைக்கிறதில்ல, எல்லாருமே கேஸில் தான் சமைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த கேஸ் விலை, அதாவது தினம் அன்றாட புழங்குற வேலையில், அதாவது மற்றதுலெல்லாம் நீங்கள் ஏற்றிக்கிங்க, தினம் சாப்பிட்ற பொருள் எல்லாமே ஏற்றுவாங்க, இந்த கேஸ் எல்லாம் விலையெல்லாமா ஏற்றுவீங்க? இதெல்லாம் ஏற்றி எப்படி ஒரு கேஸ் நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறேன். என் வீட்டில் இந்தியன் ஆயில் வந்து வாடகைக்கு இருக்குது,
நான் கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, அம்மா ஒருத்தர் கூடம்மா அந்த சைடில் போய் கொஞ்சம் அடிமட்டத்தில் போய் கேளுங்க, கேஸ் வந்து புக் பண்ணுறாங்க, போனால் கேஸ் வாங்க முடியல, மறுநாள் அந்த மூக்குத்தி கம்மல் அடமானம் வச்சு தான் வாங்குறாங்க. இப்படி இருக்கிறது தமிழ்நாடு, இப்படி இருக்கிறாங்க இந்தியாவில். இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா மோடிஜி அவர்கள்? எதை குறைக்கணுமோ அதை குறைங்க, அத்தியாவசிய பொருட்களை குறைங்க. இதெல்லாம் ஏன் வந்து இந்த விலைவாசியெல்லாம் குறைக்க மாட்டேன்? கேஸ் விலையை ஏன் குறைக்க மாட்டேறீங்க? நான் கேஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா தினம் ஒரு சாப்பாடோ ஒரு தண்ணியோ எல்லாத்துக்குமே அந்த கேஸ் தான். இன்னைக்கு எல்லாரும் கேஸ் பயன்படுத்துறாங்க, யாரும் அடுப்பு பயன்படுத்துறதில்ல. அதை குறைங்க மோடிஜி அவர்களே. இன்னைக்கு எல்லா மக்களும் கஷ்டப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் அதை பார்க்க மாட்டீங்களா? 1000க்கு மேலே கேஸ் விலை. யோசனை பண்ணி பாருங்க, எப்படி நாங்கள் கட்டுவோம்? எப்படி ஏழை மக்கள் வாழ முடியும்? அவங்களுடைய கண்ணீர் தெரியுமா? அவங்க கவலை தெரியுமா? குடிசையில் வாழ்கிறவங்களாம் கவலை தெரியுமா? குழந்தைங்களெல்லாம் எப்படி படிக்க வச்சு, என்ன அன்றாட கூலிகள் எல்லாமே. இப்போ கூட மழை வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர். இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணுறாரு மோடிஜி அவர்கள், எத்தனையோ முறை, 3 முறை வந்துட்டார். நேற்று அமித்ஷா வராங்க. இதெல்லாம் முன்னாடி வந்திருக்கலாமே, இது முன்னாடி வந்து மக்களை சந்திச்சிருக்கலாமே. நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, அது வேற விஷயம். மக்களை வந்து ஏன் சந்திக்கலன்னு கேட்குறேன் நான். மக்களை வந்து இப்போ வந்துருந்து அப்போ வந்து எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கோம். இன்னைக்கு உங்களை நாங்கள் பூ போட்டு வரவேற்றிருப்போமே தமிழ்நாட்டு மக்கள். அன்னைக்கெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு வந்து ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு வாங்கிறதுக்காக வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா, ஓட்டு வாங்குவதற்காக மக்களே வந்திருக்கிறேன்னு சொல்லி வாங்க. உங்கள் மேலே வச்சிருக்க பாசத்துக்கோ நம்பிக்கைக்கோ நான் வரலன்னு சொல்லாது, அதை சொல்லாதீங்க. அதை நாங்கள் நம்பவும் மாட்டோம். ஓட்டுக்காக வந்திருக்கேன், எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி வாங்க. இல்லை, இப்போது முதலமைச்சர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு, அதிமுக வந்து பாஜகவோட வந்து இப்போ பிரிவில் இருந்தாலும் இவருடைய ஒரு கள்ள தொடர்புங்கிறது வந்து தேர்தலுக்கு பிறகு ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அதை அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க முதல்ல பாஜகவோட தானே சார் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு பாஜகவோட தானே இருந்தாங்க. இந்த இவர் என்ன கொள்கையை இபிஎஸ் அவர்கள் வந்து கடைப்பிடிச்சாரு, பாஜகவோட தான் இருந்தீங்க. என்னமோ திடீர்னு ஒரு ட்ராமா மாதிரி பாஜகலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து இன்னைக்கு அழிச்சிட்டாரு. ஞாபகம் வச்சுங்க சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எத்தனை பேர் விலகி போகிறாங்க அந்த கட்சியை விட்டுன்னு பாருங்கள். அந்த கட்சி வந்து இபிஎஸ்க்குன்னு தனிப்பட்ட நபருக்காக நடத்தப்படுகின்ற கட்சி, அது வந்து தொண்டருக்காக நடத்தப்படலை. அவருக்காக அந்த அம்மா நல்லதோ கெட்டதோ பாவம், அந்த அம்மாவே தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் இப்போ தொண்டர்களை தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சும்மா நான் பொய் மாயை எல்லாமே. நான் வந்து இப்படி நான் அப்படி சரி என்ன செஞ்சு கிழிச்சிங்க? உங்கள் கட்சியில் வந்து எத்தனை பேர் ஊழல்வாதிகள். அந்த அம்மா இறந்தவொடனே அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு அந்த அம்மாவுக்கு பிறகு அடித்த கொள்ளைகள் எவ்வளோ இன்னி வரமே கேள்விக்குறியாக நிற்குது. அந்த இவர் இருந்தா பாஸ்கர், அந்த விஜய் பாஸ்கர், அவருடைய கொள்ளை என்ன ஆச்சு? வேலுமணியோடைய காசு என்ன ஆச்சு? வீரமணி ஜோலார்பேட்டை வீரமணியோடைய காசு, இடி ஐடி எல்லாம் அங்கே போகணும் சார், அங்கே போகணும், பிடிச்சிட்டு அள்ளிட்டு வரணும். மோடிஜி அவர்கள் முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கணும், அப்புறமா பார்க்கட்டும் மற்றதெல்லாமே. அதை விட்டுட்டார் அண்ணாமலைஜி அவர்கள். எப்போ கேட்டாலும் திமுகவின் ஊழல், அதிமுக ஊழல் பேசுங்க அண்ணாமலைஜி. முதல்ல அதிமுகவின் ஊழலை பேசுங்க. அவங்க எத்தனை பேர் வந்து கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க? அவங்க பையன் ஹெலிகாப்டர் வாங்கி வச்சிருக்கான். எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற வேலுமணி பையன்லாம் என்கிட்ட ஆதாரத்தோட நான் வச்சிருக்கேன். அந்த வீரமணி எல்லாம் எவ்வளோ பணம்? ஜோலார்பேட் வீரமணி எல்லாம் நான் கொடுக்குறேன், எவ்வளோ பணம்? இன்னும் வரல கேள்விக்குறியா நிற்குது இவங்க அடிச்ச படம். அதாவது இவங்க தனிப்பட்ட இயக்கத்தை பேருக்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் சார். இபிஎஸ் எல்லாம் வந்து திமுக பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. என்ன அருகதை இருக்குது இபிஎஸ்க்கெல்லாம் பேசுறது? இப்போ இந்த தேர்தலில் உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு வழக்கு தொடர்ந்து வெள்ள நிவாரண நிதி வந்து இதுவரையும் தரலை. ஆனால் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து போயிருக்கு, 2000 கோடி வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இதன் மூலமாக வந்து மத்திய அரசு எவ்வளோ பெரிய பொய் சொல்லுது அப்படிங்கிறத சார். பொய் அவர் அண்ணாமலைஜி அவர்கள் பேசுகிறாரு பாருங்க, வாக்கு வேணும்னு வாங்கிட்டு போங்க, பொய்களே பேசக்கூடாது. சும்மாண்ணா அவங்க பேசுகிறாங்க, இந்த டேப் ரெக்கார்டு இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை சார். நாங்களாம் தலைவரோட பிரயாணம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆர்மி ஐயாலாம் இறந்தாரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அவர் கூடலாம் பிரயாணம் பண்ணியிருக்கோம். நாகரிகமான அரசியல்
இது வந்து பொய் பித்தலாட்டம். எப்படியாவது வந்து அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய ஃபேக்ஷனை நினைக்கிறாரு. அதெல்லாம் வந்து நடக்காது சார். அப்படியெல்லாம் பொய் பேசியெல்லாம் வாக்குகள் இது பண்ணணும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் இந்த இயக்கத்தெல்லாம் அழிக்கவே முடியாது. இந்த இயக்கத்தெல்லாம் தொட்டு பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உண்மையான தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தொண்டர்கள், எங்களை மாதிரியான உண்மையான தொண்டர்கள் நிறைய பேர் மாவட்டம் தோறும் இருக்காங்க சார். ஏழை தொண்டர்கள் சட்ட துணி கூட மாற்று சட்ட துணி இல்லாமல் கலைஞர் வாழ்க, இது உதயசூரியன் வாழ்கன்னு முரசொலியை படித்து குடும்பத்தை கூட பார்க்காம தன்னையெல்லாம் அர்ப்பணித்தவங்கலாம் இன்னும் அந்த டிவி சத்திரம்லாம் இருக்காங்க சார். இன்னும் இருக்காங்க எத்தனையோ பேர். அவங்களெல்லாம் போய் நான் சில நாட்களில் கூப்பிட்டு பார்ப்பேன், ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசுவேன். அந்த மாதிரியெல்லாம் தலைவருக்கு கட்சிக்காக உண்மையாகவும் எந்த பதவிக்காக இல்லாமல் எந்த வந்து அதாவது தேவைகளுக்காக இல்லாமல் கட்சி வந்து ஆள வேண்டும், திமுக ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நாங்கள் திமுக தொண்டர்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த பொய்களுக்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு பதிலடி கொடுப்பாங்க. இந்த டென்ஷனையெல்லாம் பார்த்தா கேவலமாக இருக்குது. அந்த அம்மா பேசுகிறாங்க பாருங்கள், ஒரு கவர்னர் பேசுகிற பேச்சா சார்? கனிமொழி மேடத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் பேசலாமா? நம்மளுடைய முதலமைச்சருங்க எப்பவுமே வந்து ரொம்ப பெருந்தன்மை உள்ள முதலமைச்சர். கருத்து சுதந்திரத்தை எல்லாரும் பேசுங்கன்னு சொல்லி விடுவார். இதே அந்த அம்மா உயிரோடு இருந்தால் அதெல்லாம் பேசுவாங்களா? நான் கேட்குறேன். இந்த சவுக்கு சங்கர் இன்னும் எத்தனையோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ வருஷ கணக்கில் உள்ளே கடறான்னு வைப்பாங்க. பணம் வாங்கி பேசுகிறாங்க. பணம் வாங்கிட்டு பேச அதாங்க. இவங்களெல்லாம் பணமும் வாங்க விட மாட்டாங்க, பேசவே விட மாட்டாங்க. அந்த அம்மா வாயை திறந்தா நீங்கள் முதல் நாளே உள்ளே வச்சுருவாங்க. இவர் அண்ணாமலைஜிலாம் பேசுவாரா? அந்த அம்மா இருந்தால் அண்ணாமலைஜி பேசுவாரா? எங்களுடைய தலைவர் வந்து மிகவும் வந்து ரொம்ப பெருந்தன்மை உள்ள தலைவர். கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பேச விட்டது விளைவு தான் எங்களுக்கு ஆப்ப வைக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அதனால் சார் இது எல்லாமே வந்து வியாபாரம் தான் தவிர வேறு மாதிரி எதையும் நாங்கள் பார்க்க விருப்பம் இல்லை. நல்லபடியாக நாங்கள் 40 ஜெயிப்போம், 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். எங்கள் உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கும். அவர் எடப்பாடியார் சொல்ல ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க, நாங்கள் 5 விரலால் ஓங்கி சப்புன்னு அடிப்போம். ஆனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் டெஃபினட்டாக. நன்றி.